Hi all, today 17th July 2026. இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ. இந்த வீடியோல பேங்க் நிஃப்டி நிஃப்டி சென்செக்ஸோட ஆப்ஷன் பையிங் எப்படி லெவல் பேஸ்டில் நடக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே வெரி கிளியரா பார்க்கலாம். ஸோ என்னோட யூடியூப் சேனல்ல நேற்று லெவல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டேன். மார்க்கெட் இதை பேஸ் பண்ணி போச்சுன்னா எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத என்னோட இதில் வெரி கிளியராக நான் கொடுத்துருக்கேன். ஸோ மார்க்கெட் எந்த லெவலில் போகும் அப்படிங்கிறத நம்ம வெரி கிளியராக பார்க்கலாம். இங்கே பிவோட்டில் ஆரம்பிச்சிருக்கு. ஒரு எல்லோ கேண்டில் வந்ததுனால எல்லோ கேண்டில் மேலே பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் மேலே போகும். நமக்கு இங்கே ஒரு பை சிக்னல் கிடைச்சிருக்கு. அந்த சிக்னல் 127% போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் டார்கெட் எஸ்டர்டே ஹை 100%. அதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் மேல் நோக்கி போகும். ஸோ நிஃப்டியோட லெவல் 127, 24, 264 வரைக்கும் இது போயிருக்கு. அதுக்கப்புறம் ரீட்ரேஸ் ஆகி மார்க்கெட் இங்கேருந்து வந்துட்டு திருப்பி மேல் நோக்கி போயிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ மார்னிங் எங்களுக்கு வெரி கிளியர் கட் இது கிடைச்சிருச்சு. மார்க்கெட் பிவோட்டோட 38% சேர்ந்து இருக்கிறப்ப எஸ்டர்டே ஹை 100% பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் மேலே போயிடும். அப்போ சென்செக்ஸில் எஸ்டர்டே ஹை அண்ட் 100% 918ல பிரேக் ஆயிடுச்சு. மார்க்கெட் மேல் நோக்கி போயிடுச்சு. ஸோ இங்கே 127, 162, 200% அதை நோக்கி இங்கே போயிடுச்சு. அதே மாதிரி நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மார்க்கெட் எங்களுக்கு பிவோட்டு 38% இங்கே இருக்கிறதுனால, பிவோட்டு 50 அண்ட் 32% எல்லாமே இங்கே இருக்கிறதுனால மார்க்கெட் மேல் நோக்கி தான் போகுங்கிறது வெரி கிளியராக தெரிஞ்சிருச்சு. அங்கேருந்து மார்க்கெட் எஸ்டர்டே 100% முடிஞ்சோன்னே நல்ல ஒரு ரேலி நமக்கு கிடைச்சது. அது 127% வரைக்கும் இங்கே போயிருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மார்னிங் பிவோட்டும் 50% ஒரே நேர்கோட்டில் இருந்ததுன்னா அன்னைக்கு நமக்கு ரேலி 200 பாயிண்ட்ஸ் நல்ல ரேலி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மார்க்கெட்டு நல்ல ரேலியில் மார்னிங் மூவ் ஆச்சு. அது இல்லாமல் நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் எஸ்டர்டே ஹை 58,089, எஸ்டர்டே ஹை அண்ட் 100% R1 அதை பிரேக் பண்ணோன்னே மார்க்கெட் நேரம் 127%, இங்கே போட்டிருக்கேன் பாருங்க, 127% போய் அடிச்சுட்டு ரீட்ரேஸ் ஆகிட்டு இருக்கு. கன்சாலிடேஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த லெவல் எப்போதுமே ஒரு ஒரு பிவோட்டுக்கு மேலே இருந்ததுன்னா அடுத்தடுத்த பிபனாசி லெவலை நோக்கி போயிட்டே இருக்கும். பிவோட்டுக்கு கீழே இருந்ததுன்னா கீழே இருக்கிற சப்போர்ட் லெவலை நோக்கி போயிட்டே இருக்கும். அங்கே எங்கே ரீட்ரேஸ் ஆகுறது எல்லாமே வெரி கிளியராக இந்த சார்ட்டில் தெரியும். அதனால் இன்னைக்கு நம்ம ட்ரேடிங் ஈஸியாக எடுக்கிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஓவரால் எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,970 எடுத்திருக்கோம். 21,970 எடுத்திருக்கோம். நாளைக்கு இன்னொரு ட்ரேடில் சந்திக்கலாம். கம்மிங் வீக்கெண்டு ஒரு ஆன்லைன் வெபினார் நடக்குது. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். we will discuss on this level based trading, how it's work for in option trading அப்படிங்கிறத வெரி கிளியராக நாம் பார்க்கலாம்.